வணக்கம் டெக்ஸ்ட் ப்ரோமோக்களை இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் ஃபோன் நம்பர் நீங்கள் அப்டேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சூப்பரான இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். இதோடைய வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டேரெக்டாக போய் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து வாகன் சாரதி அப்படின்னு சொல்லி ஓப்பனிங்கில் வரும். வாகன்னா உங்களுடைய ஆர்சி புக்கில் வந்து கான்டாக்ட் நம்பர் அப்டேட் பண்ணுறது, சாரதிங்கிறது உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸில் வந்து கான்டாக்ட் நம்பர் அப்டேட் பண்ணுறது. நீங்கள் சாரதியை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்து, அப்புறமேட்டு எந்த ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும், கேப்ஷாவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் ஒட்டீடு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் நீங்கள் கொடுக்கும்போது எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக கொடுங்க. ரெண்டாவது டேட் ஆஃப் பர்த், அந்த டிரைவிங் லைசன்ஸில் நம்பரில் என்ன டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தும் தெளிவாக கொடுத்துக்கோங்க. ஸ்டேட் என்ன ஸ்டேட்டில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அந்த டிரைவிங் லைசன்ஸ் எந்த ஸ்டேட்டோடைய இதுனா அந்த ஸ்டேட் மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கேப்ஷா கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அந்த கேப்ஷா வந்து கொடுக்கும்போது தெளிவாக கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே வந்து உங்களுடைய ஆதார் கார்டு வந்து லிங்க் கேட்கும். உங்களுடைய ஆதார் நம்பரை இது கூட இணைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் ஆதார் நம்பரை இணைச்சிருக்கிற மொபைல் நம்பரை கையில் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஆதார் நம்பர் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் தெளிவாக நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்கும் பாருங்கள். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா ஆதாரில் இணைச்சப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து ஜென்ரேட் ஆகி வரும். அந்த ஓடிபி வந்து கீழே வந்து என்டர் ஓடிபி ஹியர் அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்குல்ல, அந்த இடத்துல அந்த ஓடிபி வந்து நீங்கள் இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்தீங்கன்னா கொடுத்துட்டு கீழே வந்து ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 டிக்ளரேஷனையும் நீங்கள் டிக் மார்க் பண்ணி செக் பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கீழே வெரிஃபை ஆர் ஆத்தென்டிகேட் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் ஆத்தென்டிகேட்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஆத்தென்டிகேட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து போகும். அந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்கோ, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் டீட்டெயில், உங்களுடைய நேமு, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, உங்களுடைய ஆதாரில் இணைச்சிருக்கிற ஃபோட்டோ, கரண்ட் ஃபோட்டோ எல்லாமே அந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கும். அந்த அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டாக இருக்குதுன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணி முடித்த பின்னாடி கீழே வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். அந்த ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் ஹோல்டர் டீட்டெயில் மென்ஷன் பண்ணிப்பாங்க. லைசன்ஸ் யார் நேமில் இருக்குது, அவங்க லைசன்ஸ் நம்பர் என்ன, அவங்க டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸிஸ்டிங் மொபைல் நம்பர் இருந்தால் அந்த இடத்துல வரும், இல்லைனா வராது. இப்போது இங்கே உங்களுடைய எந்த நம்பரை ஃபோன் நம்பர் நீங்கள் இணைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோன் நம்பரை இங்கே என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். அதே மாதிரி மேலே என்ன மென்ஷன் பண்ணிங்களோ அதே மாதிரி வந்து கான்டாக்ட் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய ஓடிபியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அடுத்த நிமிஷமே கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். வெரிஃபை கொடுக்கிறது மூலம் உங்கள் ஓடிபி வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். அது கீழே ப்ரொசீட்னு இருக்கும். ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் லைசன்ஸ் நம்பர்னு கொடுத்துட்டு உங்கள் மொபைல் நம்பர் இனிச்சாச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது மாதிரி சூப்பரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.